அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. பிரம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த பரசிவம் என்று சொல்லக்கூடியதுக்கு இந்த 5 தொழில் 5 தன்மை இருக்குது. பாக்கி எல்லாமே 3 தான். ஒன்று படைத்தல் பண்ணுறது பிரம்மான்னு சொல்லிடும். அதை நம்ம உடம்புல மூலாதாரத்தில் இருந்து சுவாதிஷ்டான வரை உள்ள அந்த இடத்த. அடுத்தல காத்தல் என்று சொல்லும்போது மணிப்பூரகத்திலிருந்து அநாகதம் சக்கரம் வரைக்கும் உள்ள இடத்த நம்ம காக்கக்கூடிய இடமாக சொல்கிறோம். அழித்தல் என்று சொல்லும்போது நம்முடைய மெடுலாவுக்கு உள்ளே இருக்கக்கூடியதில் அனைத்து கர்ம வாசனினுடைய தன்மைகளை அழிக்கக்கூடியன்னு சொல்லுவோம். இந்த 3 தொழில் தான், 3 தன்மை தான் நம்மளுடைய உடலில் நடந்துட்டுருக்குது. இன்னும் 2 விஷயம், அது பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட சக்தியாக அது செயல்படணும். அதுதான் மறைத்தல், அருளல், அதாவது அனுக்கிரகம் செய்தது. அருளல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அருளை கொடுக்கிறது, ஒளியை கொடுக்கிறது. 5 விதமான ஆற்றலுக்கு காரணமாக இருப்பது இந்த திரிபுர சுந்தரியினுடைய சக்தி. அதனால தான் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த திரிபுர சுந்தரியினுடைய அந்த சக்தியினுடைய வாரிசுகளாக மாறினவங்க தான், அவங்களத்தான் குரு பிரம்மான்னு பேர் சொல்கிறோம். குரு தான் சாட்சாத் பரபிரம்மம். குரு சாட்சாத் பரபிரம்மம் எங்கே வராங்கன்னா, அந்த நிலைக்கு, இந்த திரிபுர சுந்தரியினுடைய சக்தி நிலைக்கு தன்னை முழுமையாக உயர்த்தி கொண்டவர்கள் தான் பரபிரம்ம நிலைக்கு ஆகிறாங்க. சிவன், அகஸ்தியர், இப்படி நிறைய பேர் அந்த நிலைக்கு ஆனவங்களை தான் பரபிரம்மம், ஈக்குவல் டு த பரபிரம்மா. அப்போ சாட்சாத் பரபிரம்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு யார் வருதுன்னா, இந்த 5 சக்திகளையும் பூரணமாக அந்த சக்தியினுடைய பூரண நிலையிலே அதே தன்மை கொண்டவர்களாக மட்டும்தான் இங்கே குரு என்று சொல்லப்படுது. அப்போ குரு யாருன்னா, உண்மையிலே குரு என்றால் இருளை போக்கி இருள் இல்லாத ஒளி நிலையில் இருப்பவர். அப்போ ஏன் சிவனை குருன்னு சொன்னோம்? ஆதி குரு சிவன், ஆதி சத்குரு அகஸ்தியர். அப்போ இந்த 2 பேருக்கு ஏன் அந்த மகத்துவத்தை கொடுக்கப்பட்டதுன்னா, 2 பேருமே எது பாருங்க, சாட்சாத் பரபிரம்மம். அந்த சாட்சாத் பரபிரம்ம நிலையில் அவங்க நிற்கிறாங்க. அப்போ அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களுடைய பரம்பரையில் அந்த வழியில் யார் போகிறாங்களோ, நீங்கள் அகஸ்தியரை நீங்கள் நினச்சி போனாலும் அதுதான் சிவம், சிவனை நினைத்து போனாலும் அங்கே அகஸ்தியரும் உண்டு. அப்போ சிவனும் நினைத்தாலும் அகஸ்தியர் இருக்கிறார், அகஸ்தியர் நினைத்தாலும் சிவம் இருக்கிறார். இந்த 2 பேரும், இன்னும் சுப்பிரமணியர், இப்படி அந்த நிலையில் அந்த பிரம்மத்துக்கு இணையான பிரம்மத்தினுடைய தன்மையை முழுவதுமாக ஈர்த்து கொண்டவர்கள், அந்த தன்மை முழுமையாக தனக்குள்ளே இணைத்து கொண்டவர்கள் பிரம்ம தன்மையாகவே அவர்களை கருதப்படுது. அப்படி பிரம்ம தன்மையாக இருக்கிறதுக்காக அவங்க செய்த என்ன, இந்த உபாசனைகளை செய்தான் தன்னை அவங்க ஒளி சக்தியாக வளர்த்துக்கிட்டாங்க. அப்போ இந்த ஒளி என்ற இந்த திரிபுர சுந்தரி என்ற சக்தி நமக்கு எங்கே இருக்குது? சகஸ்ராதளம், 1000 இதழ் கொண்ட தாமரை அப்படின்னாலே, அந்த இதழ் என்பது தாமரை மலரும் போது எப்படி 4 பக்கமும் அந்த சூரிய ஒளியை உள்வாங்கி, அந்த சூரிய சக்தியை உள்வாங்கி, செடி கொடி மரங்கள் அனைத்தும் அந்த சூரிய சக்தியை உள்வாங்கி தன்னுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை அது வெளிப்படுத்தி கொள்கிறதோ, இதே போல சகஸ்ராதரம் என்று சொல்லக்கூடிய இந்த மூளையை மையமாக வைத்து இந்த தெய்வீக சக்தியாக இருக்கக்கூடிய ஒளி சக்தியை நமக்குள் அந்த ஒளி அந்த தாமரை போல அந்த ஒளியினுடைய பிரகாசம் 4 பக்கமாக விரிந்து இருக்கக்கூடிய நிலையில்
நாம தியானம் செய்வதுதான் இந்த திரிபுர சுந்தரனுடைய உபாசனை. உச்சியில் இருக்கக்கூடிய சக்தியை பூரணமாக ஒளி ரூபமாக நாம தியானிக்கணும். அப்பந்தான் திரிபுர சுந்தரி பூரணமாக நமக்குள்ள என்ன செய்து தலையில நிலைநிறுத்தப்படுகிறது. அப்படி தியான முதிர்ச்சியில் அந்த பூரணமான திரிபுர சுந்தரியினுடைய சக்தியை பூரணமாக்கி கொண்டு வரும்போது அங்கே அமிர்தம் பெருக ஆரம்பித்து இந்த உடல் முழுவதும் அதை வியாபித்து நிகரற்ற பெரும் மகிழ்ச்சி, அந்த ஆனந்த நிலையை ஒருவர் அனுபவிக்க முடியும். அப்போ திரிபுர சுந்தரிங்கிற அந்த ஒளி சக்தியை உபாசனை செய்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அமிர்தம் என்ற அந்த மூளையினுடைய உள்பகுதியில் கீழே பக்கம் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ், அந்த எசன்ஸு சொல்லக்கூடிய அமிர்தத்தை உடல் முழுவதும் பரவ செய்யக்கூடியவர்கள் அந்த உபாசனையில் உச்சக்கட்ட நிலையாக கருதப்படுது. இதில் தீவிரமான நிலையில் உபாசனை பண்ணக்கூடியவங்க தான் நம்முடைய குருநாதர், அதற்கான மந்திரம், தெய்வம், இவைகளை ஒன்றாக பாவிக்கணும். நீங்கள் திரிபுர சுந்தரியை நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, அந்த சக்தியை நீங்கள் தியானித்தல பூரணமாக நீங்கள் கொண்டு வர போகிறீங்கன்னா தன்னையும் தனக்கு உண்டான குரு என்று சொல்லக்கூடிய அந்த மகா குருவையும் அதில் உள்ள மந்திரங்களையும் தெய்வத்தையும் ஒன்றாக எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக நீங்கள் நினைக்கணும். அப்படி இருக்கக்கூடியவங்க, இந்த சக்தி தன்மையிலே இருக்கக்கூடியவர்கள் எதை பற்றியோ எந்த விதமான விமர்சனமோ குறைகளோ குற்றங்களோ சொல்லதுக்கு ஆகாது. ஒருத்தர் இந்த சக்தியில் உயர்ந்த நிலைக்கு வாராங்கன்னா யாரை பற்றியும் எந்த வழிமுறையை எதை பற்றியும் நாம் விமர்சிக்கக்கூடாது. எப்போதுமே நானே சிவன் என்றே நினைவிருக்கணும். நான் தான் சிவன். இப்போ நாம் அகஸ்தியர், நான் தான் அகஸ்தியர். அகஸ்தியர் நானும் வேறு அல்ல. எனக்குள்ளே நானாக இருக்கக்கூடிய என்னுடைய ஆத்ம பிரகாசமே அகத்தியர், அல்லது எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம ஒளியே சிவன். நானே சிவன் என்ற அந்த நினைவில் ஆழமாக நாம் இருக்க வேணும். எந்த பெண்களையும் இழிவாக பேசுவதோ, இந்த மாதிரியான எந்த பெண்ணையும் இழிவாக நினைக்கதோ இழிவாக பேசுவதோ எதுவுமே செய்யக்கூடாது. தேவி உபாசனைன்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா தான் உபாசனை செய்கின்ற அனைவருமே இங்கே இருக்கக்கூடிய பெண்களாகவே இருக்கிறார்கள் என்ற அந்த பாவனை நம்ம வளர்த்துக்கிடணும். இந்த தேவினுடைய உபாசனை செய்யக்கூடியவங்க, உச்சியில் உபாசனை செய்யக்கூடியவங்க, ஒரு சாதகன் வாக்குல வல்லமையோடும் தெளிந்த ஞானத்தையும் அந்த அருளோடு சேர்ந்த பொருளையும் எல்லா சக்தியையும் ஒன்றிணைத்து அவன் முக்திக்கான வழியை மட்டுமே என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சக்தி உபாசனை என்று தேவி உபாசனை பண்ணக்கூடியவங்க அதை சித்திப்படுத்தி உலக போகங்களை, உலக ரீதியான விஷயங்களை அனுபவிக்கணும் தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர அவங்க என்ன செய்யறதில்லை, அந்த விஷயத்தை தன்னுடைய முக்திக்காக அதை திருப்புவதில்லை. சித்தர்கள் சொல்லக்கூடிய இந்த யோக நிலையில் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை பிண்டத்துக்குள்ளேயும் அது இருக்கக்கூடிய சக்தி அதுதான். அது அண்டமாக விரிந்து வியாபித்து இருக்குது. இது பிண்டத்துக்குள்ள வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. அப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடியதை வளர்க்கக்கூடிய இதற்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை நீங்கள் கொஞ்சம் நினைவு கொடுத்து அதை வளர்த்தீங்கன்னா அண்டத்தில் இருக்கிறதோடு இது என்ன செய்யும், நேரடியான இணைப்பு இது பெற்றுக்கொள்ளும். அப்படி நேரடி இணைப்பு பெறக்கூடிய என்னுடைய அந்த சக்தியை நாம் என்ன செய்கிறோம், பூரணமாக வெளிக்கொண்டு வர்றதுக்கானதான் இந்த இது. அப்போ யோகத்தின் மூலமாகவும் பக்திங்கிறது என்ன, சம்பிரதாயங்களை செய்வதல்ல பக்தி. அது சம்பிரதாய பக்தி, அது வேண்டுதல் பக்தி. இங்கே செய்யக்கூடிய பக்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடியதில்
தீவிரத்தையும் அந்த பக்தி என்ற அந்த சரண்டர் கொடுத்து அதை தீவிரமாக செய்ய சொல்கிறாங்க. சடங்கு செய்ய சொல்லலை. நீங்கள் என்ன உணர்வு எடுத்துட்டு இருக்கீங்களோ, என்ன மாதிரி உணர்வு, எந்த விதமான பெண்களையோ எதை பற்றியுமே நீங்கள் விமர்சனம் செய்யாமல், எல்லாமே சிவனுடைய அம்சம், எல்லாமே அந்த ஒளி ரூபமாக இருக்கக்கூடியது என்று ஒவ்வொன்றில் இருந்தும் அந்த சக்தியை எடுத்து அந்த சக்தியை கொண்டு முக்திக்கான வழியே அதை திருப்பி கொண்டு செலவு பண்ணணும். சக்தியை பெருக்கி முக்தியை தேடு, சக்தியை பெருக்கி முக்தியை நாடு. இப்போ சக்தி நிறைய பேர் பெருக்கிறாங்க, அது முக்தியை நாடவில்லை. முக்திக்கான வழியே யாரும் போகலை. சக்தியை பெருக்கி போகத்தை அனுபவிக்கிறோம், உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறோம். இந்த இன்பங்களை அனுபவிக்காகவே சக்தியை பெருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லுறாங்க, சக்தியை பெருக்குங்க. அதை சக்தி பெருக்கான நோக்கம் எதுக்கு? முக்திக்கான நோக்கத்திற்காக சக்தி பெருக்கிறோம். அப்போ தேவி உபாசனை யோக நிலையில், நான் ஏற்கனவே இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த தேவி உபாசனை என்ற தசமகா வித்தையில் வரக்கூடிய இந்த சக்திகள் அனைத்தும் உங்களை ஞானத்தின் வழியிலே கொண்டு செல்லும், அஞ்ஞானத்திலையும் கொண்டு செல்லும். ஞானத்தில் கொண்டு செல்லுமா இருந்தால் நீங்கள் முக்தியை நோக்கி உங்கள் சக்தியை முக்திக்கு திருப்பி ஞானத்தை உணர்வது. அதே சக்தியை உங்களுடைய உலக இன்பத்தோடோ அஞ்ஞானத்தில் கொண்டுட்டு போய் உலக இன்பத்திலும் சுக போகங்களிலும் ஆண் பெண் என்று இருக்கக்கூடிய உறவு போகத்திலேயோ பொருள்கள் போகத்திலேயோ மூழ்கடித்து அங்கேயே நம்மளை நிலைநிறுத்தி கொள்ளும். அப்போ ரெண்டுமே ஒரு சக்தி தான், ரெண்டு டைரக்ஷனை திருப்புது. அந்த பக்கம் திருப்பி விடலாம், இந்த பக்கமும் திருப்பி விடலாம். இப்படி இரண்டு வழிகளிலும் திருப்பக்கூடியது தான் இந்த சக்தியினுடையது. அப்போ ஒவ்வொரு சித்தர்களும், நம்ம அகஸ்தியரே எடுப்போம், குருநாதர் அகஸ்தியர் எப்படி கொண்டாரு? ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கக்கூடிய சிம்ஹாசனி, அங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய சிம்ஹாசனியாக இருக்கக்கூடிய அந்த நாதமாக, சிம்ஹம் என்ன கர்ஜனை பண்ணும், சப்தம் விடும். அந்த சப்தத்துக்கான அடையாளமாகத்தான் சிம்ஹம் என்று வச்சிருக்கு. சிம்ஹத்தினுடைய சவுண்டு தான், சிம்ஹத்தினுடைய தன்மை என்னது? சப்தமாக, நாதமாக. அந்த கர்ஜனை என்பது ஒவ்வொருத்துக்குள்ளே இருக்கும் நாதமே கர்ஜனை. தேவி உபாசனையில் சிம்ஹத்தை ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, உச்ச நிலையில் இருக்கக்கூடிய அந்த ராஜராஜேஸ்வரிக்கோ அல்லது லலிதா பரமேஸ்வரிக்கோ ஏன் சிம்ஹத்தை வச்சுன்னா, அது உச்ச நிலையான நாதம், அதுக்கு மேல் நாதம் இல்லை. அப்போ நாதத்துக்கு அடையாளமாக சிம்ஹாசனி, சிம்ஹத்தை ஆசனமாக கொண்டு, ஆசன சிம்ஹம் என்ற நாதத்தை தானாக கொண்டு இருக்கக்கூடிய சக்தி அவரை எங்கே கொண்டு விட்டு? உத்தமர்களோடு ஒன்று கூட செய்தாய். உழன்று திரிந்த என்னை உத்தமரோடு ஒன்று கூட செய்தாய். அந்த சக்தி எங்கே போய் சேர்த்து விட்டு? சிவனோடு சேர்த்து விட்டு, சுப்பிரமணியரோட இணைப்பை ஏற்படுத்தி விட்டு. அப்போ உத்தமர்களோடு, உத்தம நிலையில் உள்ளவங்களோடு இணைத்ததுனால அகஸ்தியர் 4 யுகத்துக்கு மேலும் இன்றும் அந்த ஞானத்தை, சிவன் கொடுத்த ஞானத்தை, அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவருக்கும் இன்று வரைக்கும் அந்த வழியை ஒளி வழியாக காட்டிகிட்டு இருக்காங்க. இதே நிலையில் நாம் எல்லாம் அந்த நிலைக்கு போகக்கூடிய நாம் எல்லாம் எங்கே வந்துட்டோம்? எத்தனையோ பிறப்பு எடுத்து இன்னும் அந்த பிறப்புங்கிற சக்கரத்துக்குள்ளே தான் சுழன்று கொண்டும் உழன்று கொண்டும் இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஏன் இதில் நம்ம இருக்கிறோம்? ஏன் அவங்களாம் அங்கே போனோம்? ஒரே சக்தி தான் அவங்கள அந்த பக்கம் தள்ளி விட்டுது, நம்மளை இந்த பக்கம் தள்ளி விட்டுரும். அப்போ இப்போமாவது அந்த உத்தம குருமார்களுடைய, அந்த பூரண குருநாதர்களுடைய, அந்த சூஷ்ம குருநாதர்களுடைய அந்த அருள் ஒளியில், அந்த அருள் ஒளியில் நம்முடைய இருள் பார்வைகளை நீக்கி நாம் என்ன செய்யணும்? சக்தி உபாசனை
நீங்கள் செய்யக்கூடிய சாதனை செய்யக்கூடிய முறையே நீங்கள் இதெல்லாம் நம்மெல்லாம் உபாசனை பண்ணுறதான். பிராணனாக இருக்கக்கூடிய காளியை நீங்கள் பிராணாயாமத்தின் மூலமாக உபாசனை பண்ணுறீங்க. ஒளியே நீங்கள் என்ன செய்கிறீங்க, இங்கே துருவ தியானமாகவோ நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லாமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சகசிராதளமாக இதில் பூரணமாக இருக்கக்கூடிய அந்த திரிபுர சுந்தரி எனும் அந்த ஒளியை தான் நாங்கள் உபாசனை பண்ணுறோம். அப்போ ஒளி தியானத்தை தான் நாம் என்ன செய்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் என்று சொல்லி இன்றைக்கு உள்ள இந்த 2 தேவியினுடைய உபாசனையை பற்றி உங்களுக்கு கூறியிருக்கேன். மீண்டும் நாம் அடுத்த வாரத்தில் மீதி இருக்கக்கூடிய உபாசனைகளை நாம் என்ன செய்யலாம், மீண்டும் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக.